இந்த இடமா? எனக்கா ஞாபகம் இருக்கா இந்த இடம்? எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? நான் இங்க தானே தொலைஞ்சே போனேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமாடி, லாஸ்ட் டைம் வரும்போது அக்கா இங்க தான் தொலைஞ்சு போனா. தேடுறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா? சிஸ்டர் திருப்பி தொலைஞ்சு போயிடாதீங்க. இல்லண்ணா, தொலைஞ்செல்லாம் ஒன்றும் போக மாட்டேன். என்னங்க? சொல்லுமா. எனக்கு பசிக்குதுங்க, ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு வாங்கிட்டாங்க. டி இங்க இத்தனை ஸ்நாக்ஸ் இருக்குல்லடி, அந்த இடத்த ஏதாச்சும் ஒன்று சாப்பிடு. இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு மாங்காய் வாங்கிட்டாங்க. சரி வா நம்ம போலாம். எங்க சிஸ்டர் நான் வந்துடுறேன். சரிங்கண்ணா. நான் ஓகேவா? ஓகேடா. ஐஸ்வர்யா. சொல்லுங்க. ஐஸ்வர்யா நம்ம போய் மாங்காய் சாப்பிட்டு வரலாம். சரிங்க. என்னங்க? சொல்லுமா தீபிகா. எனக்கும் மாங்காய் சாப்பிட போல தோணுதுங்க. வாங்க நாமளும் போய் சாப்பிடலாம். வேண்டாம், நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்கேயே இரு. இங்க நானும் வரேங்க. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கேயே இரு. சரி. எல்லாரும் விட்டு போயிடுறாங்க. நானும் வரேன்னு சொல்லி நீ கூட்டிட்டு போக மாட்டேறாங்க. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்றதோ. சரி, அவங்க வாங்கிட்டு வரட்டும். யாரு யாரு இது? கண்ணை அவுருங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. யாருங்க நீங்க? கண்ணை முதல்ல அவுருங்க. கொஞ்ச நேரம் இருங்க. என் கூட வாங்க. என் கூட வாங்கன்னா வாங்க. நான் கண்ணு கூட வரணும். யார் நீங்க? கண்ணை ரிமூவ் பண்ணி விடுங்க. இங்க இருக்கேன். இன்னும் இந்த ரூம்ல இப்படி இருட்டா இருக்கு. இன்னும் என் ட்ரெஸ்லாம் மாறி இருக்கு. ஐயோ, நான் எங்க இருக்கேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாராச்சும் காப்பாத்துங்க. யார் என்ன கண்ணை கட்டி இருப்பா? அவங்க தான் எனக்கு இந்த புடவை மாட்டி விட்டுருப்பாங்க. இதுல நான் எங்க இருக்கேன்? ஒருவேளை என்ன கடத்தி இருப்பாங்களோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அர்ஜுன், அக்கா, மாமா எல்லாம் எங்க இருக்கீங்க? நீ வந்து காப்பாத்துங்க. இங்க என்ன இருக்கு? அம்மா. தேங்க்யூ, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. தீபிகா, என்ன அழுதுட்டு இருக்க? இன்னைக்கோட பர்த்டேடி. அழுகாத. அக்கா சொல்றாங்களா அழுகாதடி. ஹாப்பியா இரு. இங்க ஹாப்பியா இருக்கு. நீங்க என்ன பயப்படுத்திட்டீங்களே. எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? கத்தி என்ன கொல்ற மாதிரி வந்துச்சு. இது எல்லாமே ஒரு செட்டப்மா. யாரோட ஐடியா இது? யாரோட ஐடியாவா இருக்கும்? எல்லாம் ஹஸ்பண்ட் தான். அர்ஜுன், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மை பொண்டாட்டி. அர்ஜுன். தீபிகா, அழுகாத, கொஞ்சம் சிரிடி. டைம் ஆயிடுச்சு, வாங்க கேக் கட் பண்ணலாம். என்ன கேக் கட் பண்ணலாமா? அதுலயும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். அர்ஜுன், நீயே படி. ஹாப்பியஸ்ட் பர்த்டே பொண்டாட்டி. அர்ஜுன், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி பர்த்டே கொண்டாடுனதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கதான் ஒரு பாட்டு எடுத்துடு. நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும். அன்பு வேண்டும் பண்பு வேண்டும், அன்பு வேண்டும் பண்பு வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும். ஹாப்பி பர்த்டே டி, மை உயிர் தங்கச்சி. தேங்க்யூக்கா. ஹாப்பி பர்த்டே தீபிகா. தேங்க்ஸ் மாமா. ஹாப்பி பர்த்டே மா. Wish you many more happy returns of the day, my dear friend. Thank you டி. Thank you na. கேக் கட் பண்ணு. இந்த உன்னை பயன்படுத்தின கத்தி, அதுலயே கேக் கட் பண்ணு. சரிங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, my dear friend. Happy birthday to you. அதுக்கும் பீஸ் கட் பண்ணித்தா. சரிங்க. கேக் வாங்கி கோடி. ஒரு பீஸ் போதும்டி. அங்க ஷேர் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். சரிடி. எனக்கும் அதே மாதிரி தான் போதும். சரிக்கா. என்னோட நெத்திச்சுடி எங்கடி? ஐயோ அக்கா, கீழே போட்டுட்டேன்க்கா. எங்கமோ வயிற்றுல எங்க விழுந்துச்சுனே தெரியல. கவலைப்படாத, அங்கதான் விழுந்துருக்கு, எடுத்துக்கலாம். சரிங்க. சாப்பிடுக்கா. சரிடி. அர்ஜுன், உங்களுக்கு? எனக்கு வேண்டாம் தீபிகா, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். சரி. கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மா அர்ஜுன், கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க கேக் வாங்கின? இல்ல ப்ரோ, அது நான் மேக் பண்ண கேக். செம்மையா பண்ணிருக்க. தேங்க்ஸ் ப்ரோ. தீபிகா, இந்தாடி, என்னால முடிஞ்ச ஒரு ஸ்மால் கிஃப்ட். தேங்க்யூ டி. தீபிகா, இது என்னோட கிஃப்ட். தேங்க்யூ மாமா. இதை நீ வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணு. சரிங்க மாமா. அக்கா, உன் கிஃப்ட் எங்க? வெளியே வாடி, நான் தரேன். வெளியே வா. ஆமா. வரேன்க்கா. இங்க உங்க கிஃப்ட். உங்க கிஃப்ட் எங்க அர்ஜுன்? நானே ஒரு கிஃப்ட் தான், உனக்கு ஒரு கிஃப்ட் வேற வேணுமா? இங்க பாருங்க, இந்த பண்டலக்கெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு கிஃப்ட் கொடுங்க. வெளியே வா, நானும் தரேன். இது என்ன கிஃப்ட்? வெளியே வா. இங்க பாருங்க, நீ சுண்டல் விற்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்னை பயன்படுத்திட்டீங்க. இந்த கிஃப்ட் ஆச்சு பயப்படாம இருக்குமா? என் பர்த்டேவே நீங்க ரொம்ப பயன்படுத்திட்டீங்க. கிஃப்ட் ஆச்சு பயப்படாம இருக்கும் தானே? அதெல்லாம் இருக்கு, நீ முதல்ல வெளியே வா. அக்கா, ஆமாடி, இது உனக்கான பரிசு. எனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. உங்ககிட்ட சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன். எனக்கு நீ இப்ப கிஃப்ட் பண்ணிருக்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூக்கா. பரவாயில்லடி. அர்ஜுன், உங்க கிஃப்ட். உன் கிஃப்ட் என்ன அர்ஜுன்? இங்க பாருங்க நீ என் கிஃப்ட் என்னன்னு. அர்ஜுன், ஆமா தீபிகா, இந்த கார் உனக்கு தான். எனக்கு டிரைவ் பண்ண தெரியாதே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, உனக்கு நான் கத்து தரேன். ஓகேவா? ஓகே அர்ஜுன். தேங்க்யூ அர்ஜுன் இந்த கிஃப்ட்டுக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் போதாது. இன்னைக்கு டே ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வச்சிருக்கீங்க. நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன் அர்ஜுன். சரி வாடி, நம்ம போகலாம் வீட்டுக்கு. ஆமாங்க, நீ வாங்க போகலாம். எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ முடியலப்பா.
எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லி வாய் தான் வலிக்குது. இது வேற இந்த புடவை இவ்வளோ நகை போட்டு இன்னைக்கு ஃபுல்லா இருக்கவே முடியலப்பா. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை மாத்தணும். இப்பதான் யோசனை வருது, ஆதி என்ன gift கொடுத்திருப்பாரு? இது என்ன gift-ஆ இருக்கும்? ஓபன் பண்ணி பார்க்கலாம். வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணி பார்க்க சொன்னாரு. சரி எதுக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது நான் அவருக்கு கொடுத்த gift தானே. என்ன அந்த gift கொடுத்திருக்காரு? இது அவரோட பர்த்டே gift-ஆ கொடுத்தது. இதுக்கு எனக்கு திருப்பி கொடுத்திருக்காரு. இது என்ன லெட்டரு? இந்த gift இங்க இருக்கட்டும். என்ன லெட்டர் இது? என்ன என்னமோ எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? படிக்கலாமா இல்ல வேண்டாமா? சரி நம்ம படிக்கலாம். எல்லாருக்கும் அவங்க நினைச்ச மாதிரி லைஃப் அமையாது. ஆனா எனக்கு அந்த லைஃப் கொஞ்ச நாள் நினைச்சது. நான் அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன். யாருக்குமே அந்த மாதிரி லைஃப் அமையாது. ஆனா எனக்கு அந்த மாதிரி லைஃப் அமைச்சது. நான் ஆசைப்பட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணேன். அவளும் என்ன லவ் பண்ணான். ஆனா அந்த லவ் எங்களுக்கு நிறைய நாள் நீடிக்கல. எங்க லைஃபே அது புரட்டி போட்டுருச்சு. எனக்கு வேற பொண்ணு கூட மேரேஜ் ஆயிருச்சு. அவளுக்கும் வேற பொண்ணு கூட மேரேஜ் ஆயிருச்சு. ஆனா நான் இப்போ அந்த லைஃப் ஏத்துட்டு ஹாப்பியா தான் இருக்கேன். இப்போ அந்த பொண்ணு கூட சந்தோஷமா தான் நான் வாழறேன். அதே மாதிரி நீயும் வாழணும். எனக்கு அந்த பாஸ்ட் லைஃப் கிடைக்காதனால தான் எனக்கு இப்போ ஒரு புது லைஃப் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீயும் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பாஸ்ட் எல்லாமே நீ மறந்து போகணும். நீ மேரேஜ் பண்ண பையன் கூட சந்தோஷமா வாழணும். இதனால தான் உன் ஞாபகமா வச்சு இந்த கிஃப்ட் உனக்கே கொடுத்தேன். நீ அந்த பையனை ஏற்றுட்டு சந்தோஷமா வாழுவேன்னு நம்புறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு ஆதித்யா. ஆதித்யா, உன் லைஃபை நான் கிடைக்கணும்னு நினைச்சேனே ஆதித்யா. ஆனா உனக்கு ஒரு எப்படி நல்ல மனசுன்னு பாரு. தேங்க்ஸ் ஆதித்யா. எவ்வளவுதான் gift வந்தாலும் நீ கொடுத்த கிஃப்ட்னால என்னைக்குமே மறக்க முடியாது. தீபிகா. அர்ஜுன் வராரே. வாங்க அர்ஜுன். அம்மா உனக்கு ஒரு அண்ணன் ஒரு கிஃப்ட் கொடுத்தாருல. இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கு? கூட வீட்டுக்கு போயோட பார்க்க சொன்னாரே. இந்த கிஃப்ட் கொடு. இவர் என்ன கிஃப்ட் கேக்குறாரு? இப்ப என்ன பண்றது? கடவுளே நீ நீ காப்பாத்தணும். அர்ஜுன், அர்ஜுன் கொஞ்சம் இங்க வா. நக்குல் ப்ரோ கூப்பிடுறாரு. வரேங்க நீ. சரி இரு தீபிகா, நான் வந்துடுறேன். சரிங்க. இங்க என்ன ஏதோ பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர் இது? பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல. அர்ஜுன், இப்ப பாரு நக்கா கூப்பிடல. கிளம்புங்க. சரி. இப்பதானே பார்த்தோம் இந்த பேப்பர் எழுதி வேற இருந்துச்சுல. இன்னும் அந்த எழுத்து எதுவுமே காணும். தீபிகா உள்ள வரலாமா? வாங்க வாங்க மாமா. இந்த பேப்பர் பார்த்தானே யோசிச்சுட்டு இருக்க. ஆமா மாமா. இந்த பேப்பர்ல எதுவுமே இல்ல. உனக்கு எழுதின லெட்டர் இல்ல. கொஞ்ச நேரம் தான் நிற்கும். இந்த பேப்பர் சீக்கிரம் அது எல்லாமே எரேஸ் பண்ணிடும். இதுக்காக தான் நான் இந்த மாதிரி பேப்பர்ல உனக்கு லெட்டர் எழுதி அனுப்புனேன். இங்க பாரு தீபிகா, உன் அக்கா கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீயும் அடிச்சு கூட சந்தோஷமா வாழு. இதை நான் சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். இப்போ நான் வரேன்.